வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவை கஞ்சி. வந்து 6 மாத பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த கஞ்சி கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இந்த ரவை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துடுங்க. அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த ரவையை அப்படி போட்டு லைட்டாக என்ன செய்யணும், வறுக்கணும். சரியா? லைட்டாக, அதாவது கரைஞ்சிடக்கூடாது, லைட்டாக சூடு ஏறினா மட்டும் போதும். இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இது வேகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா தண்ணி இல்லாமல் போயிட்டு பாருங்கள். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் இதை வந்து நீங்கள் சேர்த்துடுங்க. சேர்த்து இன்னும் நல்லா என்ன செய்யணும், வேக விடணும். பாருங்கள், நல்லா கெட்டியாக வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ரவை வந்து வேகட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ வந்து கஞ்சி ரெடி ஆகிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன மாதிரியான இனிப்பு, அதாவது நீங்கள் சுகர் சேர்க்கலாம், இல்லை நாட்டு சக்கரை, இல்லை பனக்கற்கண்டு, எது நீங்கள் சேர்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களோ அதை நீங்கள் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து என்ன பண்ணுங்கள், அது கரைய வச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிள்ளைக்கு நல்லா ஆறின பிறகு குட்டி பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் கொடுங்க. ரொம்ப நல்லது. நீங்கள் கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ரவை கஞ்சி ரெடி ஆகிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதாக இந்த அது ரொம்ப கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிண்டிடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கம்மி பால் ஊற்றிருக்கேன், நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விட்டு கிண்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். சரியா?